ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது அபியின் லைஃப் ஸ்டைல். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு சுத்தியில் ஒரு சாவியிடம் கேட்டுச்சான், உன்னை விட நான் தான் பலசாலி. நான் அடித்தா கல் கூட உடையும். ஆனால் இந்த ஒரு பூட்டை மட்டும் என்னால் திறக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன். நீ வந்த உடனே அதை ஈஸியாக திறந்துடுறியே, எப்படி? அதுக்கு சாவி சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், நீ பூட்டோட தலையை அடிக்கிற, அதனால் அது இன்னும் மூடிக்கும். ஆனால் நான் அதோட இதயத்தை தொட்டு திறக்கிறேன். இந்த கதை வெறும் பூட்டு சாவி சுத்தியில் பற்றியது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையிலையுமே இதுதான் நடக்குது. சில பேர் கோபத்தால் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்தால் மாற்ற முடியும்னு நினைப்பாங்க, வார்த்தையால் காயப்படுத்தி கூட வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, அன்பால் கிடைக்கிற இடத்த பலத்தால் யாராலும் வாங்க முடியாது. மனசை திறக்கணும்னா கோபம்லாம் தேவையில்லைங்க, நல்ல புரிதல் மட்டுமே போதுமானது. அடிக்கிற சக்தியை விட அரவணைக்கிற அன்புக்கு தான் பலம் அதிகம். அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அன்பு உலகை ஆளும்னு. நன்றி.